சூழலுக்கு ஏற்றபடி எப்படி பேச வேண்டும் அப்படின்னு சில விதிகள் இருக்கிறது போலவே, சில சமயங்கள்ல அமைதியா இருக்க வேண்டும் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க. இத புரிஞ்சுக்காம விவாதங்கள் செய்வதால தான் வீட்டிலையும், உறவினர்கள் மத்தியிலையும், நண்பர்கள் மத்தியிலையும், சமூகத்திலையும் பல பிரச்சனைகள் உருவாகுது. எப்போதெல்லாமே நம்ம பேச்ச தவிர்த்து நாம அமைதியா இருக்க வேண்டும். இதோ இந்த மாதிரியான சமயங்கள்ல தாங்க. இத கடைப்பிடிச்சா போதும். உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளே வராது. முதல்ல கோபத்தினுடைய உச்சத்துல இருக்கும்போது அவசரப்பட்டு எதுவுமே பேசாம அமைதியா இருக்க வேண்டும். அடுத்து 2, ஒரு விஷயத்தை பத்தி முழு தகவல்கள் உங்களுக்கு தெரியாத போது அதை பத்தி பேசாம அமைதியா இருந்துடுங்க. 3, யாரோ சொல்லும் ஒரு விஷயத்த உங்களால உறுதி செய்ய முடியாத போது அதை பத்தி எதுவுமே சொல்லாம அமைதி காத்துடுங்க. 4, அடுத்தவர் சொல்றத கேட்க வேண்டியிருக்கும் சூழல்ல எதுவுமே பேசாம அமைதியா இருந்துடுங்க. 5வது, அடுத்தவர்களினுடைய விமர்சனங்கள் உங்கள் மனதை பாதிக்கும் போது எதுவுமே சொல்லாம அமைதி காத்துடுங்க. 6, புனிதமா மத்தவங்க கருதக்கூடிய விஷயங்கள் பற்றி கேலியாக பேச தோன்றும் போது வாயை திறக்காம அமைதியா இருங்க. அடுத்து 7, உங்கள் வார்த்தைகள் உங்களை பற்றிய தவறான அபிப்பிராயத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா அமைதியா இருந்துருங்க. அடுத்து 8வது, பாவ செயல்களை பத்தி கிண்டலா எதுவுமே சொல்ல தோன்றும் போது வாயை திறக்காம அமைதியா இருங்க. அடுத்து 9வது, நீங்க சொல்லக்கூடிய வார்த்தை பிற்காலத்துல வருத்தப்பட வேண்டி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோன்றினா அதை குறித்து எதுவுமே பேசாம அமைதியா இருங்க. அடுத்து 10வது, உங்களுக்கு எந்த வகையிலையும் சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயத்தை பத்தி பேசுறத விட பேசாம இருக்கிறது ரொம்ப நல்லது. இதை எல்லாமே யோசிச்சு புரிஞ்சு பார்த்து பேசுங்க. உங்களுக்கு எப்பவுமே பிரச்சனைகள் வராது. வாழ்க வளமுடன்.